வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாட புத்தகத்தினுடைய தொடர் காணொளி வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 6ஆம் வகுப்பினுடைய தமிழ் 3ஆம் பருவம் பார்க்க போறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம 2 பருவங்கள்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி எல்லாமே நம்ம முழுமையாக முடித்திருக்கிறோம். அதே போல 6ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தினுடைய இலக்கண பகுதிகளும் முழுமையாக முடித்திருக்கிறோம். சரிங்களா? அது எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்ல வரிசலா இருக்கு. நீங்க அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இதை பாருங்க, இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வழக்கம் போல நமக்கு இலக்கணமும் மொழி திறனும் அப்படிங்கிற பகுதியில இலக்கணம் கொடுத்துருக்காங்க. முதல்ல செயல்மொழி. எவன் கொலோ, எவன் கோலோ. சரிங்களா? திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும் பொருள் என்ன? ஏனோ, என்ன பயன் கருதியோ என்பது பொருள். சரிங்களா? அதாவது இதுல பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன, ஏனோ, என்ன பயன் கருதியோ என்பது இதனுடைய பொருள். சரிங்களா? செய்யுளின் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொல் கொல். சரிங்களா? செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் வந்து பாத்தீங்கன்னா கொல். சரிங்களா? ஓகே, கொல். இது பெரும்பாலும் ஐயப்பொருள்ல வரும். இது இப்ப ஐயப்பொருள்னா என்ன? அதாவது ஒரு அச்சம் தருகின்ற ஒரு டவுட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த ஐயப்பொருள்லயே இந்த கொல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஒரு பெண்ணை பார்த்து மான் கொல் மயில் கொல் என்றால் அந்த மானை கொல்லு மயிலை கொல்லுங்கிறது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இவள் மானோ மயிலோ என்று கூறுவதாக பொருள். சரிங்களா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டவுட்டு தான், இவள் பெண்ணா அல்லது மானா. சரிங்களா? பல பேருக்கு இந்த ஒரு இது ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த பார்க்கும்பொழுது அந்த பட்டாம்பூச்சிகள் பறப்பது இது எல்லாமே நடந்திருக்கும். சரிங்களா? அந்த தான் சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்ணை பார்த்து மான் கொல் மயில் கொல் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி நம்ம மான் கொல் மயில் கொல்னா அவங்க எல்லாம் வந்து நம்மள கொல்லுன்னு கொல்லுவாங்க. இது நம்ம இயல்பா நடக்கிறது தான். சரிங்களா? இவள் மானோ மயிலோ என்று கூறுவதாக பொருள். சரிங்களா? ஒருவேளை இதெல்லாம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ இவள் மான் கொல் மயில் கொல், இவள் வந்து மானோ அல்லது மயிலோ அப்படின்னு நினைப்போம். அடுத்த கொஞ்ச காலம் கழிச்சு இவள் பெண்ணோ இவள் மனிதரோ அப்படிங்கிற மேல நினைக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்கு. சரிங்களா? அதுவுமே எந்த பொருள்ல தான் வரும்? கண்டிப்பா ஐய பொருள்ல தான் வந்தாகும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஐயப்பொருள்ல வரத என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா செய்யுள் வழக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யுள் வழக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதாவது நீங்க செய்யுள்ல ஒரு சில இது பார்த்து இருந்திருப்பீங்க. எடுத்துக்காட்டி இங்க கொடுத்துருக்காங்க, எவன் கொலோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த மாதிரி செய்யுள்ல மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சொற்கள் இருக்கிறது. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த செய்யுள் வழக்குல இருக்கிறத நம்ம என்ன பண்றது இல்லை, இயல்பான இருக்கக்கூடிய இந்த இயல் தமிழ், அதாவது பேசக்கூடிய தமிழ்ல பெரும் அளவிற்கு பயன்படுத்துவது இல்லை. சரிங்களா? சரி, அடுத்தது அளபடை. உப்பு உப்பு என்று யாராவது உப்பு விற்கிறார்களா? அதாவது ரோட்ல உப்பு விற்கிறத பார்த்துருப்பீங்க. உப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்க கூப்பிடுறது யாருக்கு என்ன பண்ணாது, காதலையும் விழாது, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஏன்? அதை எப்படி விற்பாங்கன்னா உப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த கூவுதலோட விற்பாங்க. சரிங்களா? அந்த உப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இதே உப்பு தான், ஆனா அந்த பூ அப்படிங்கிறது மட்டும் என்ன பண்ணுது, நீண்டு ஒலிக்கும். அல்லது உப்பே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நல்லா இழுத்து ஒலிப்பாங்க. அப்படி விற்கும் பொழுதுதான் என்ன பண்ணும், அந்த சத்தமானது போய் கேட்கும். இப்ப கூட ஒண்ணு வந்திருக்கு இடையில, இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. சரிங்களா? அந்த மாதிரி அந்த கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நீண்டு ஒலிக்கக்கூடிய இது. சரிங்களா? இவ்வாறு அதே போல் மாம்பழம் என்ன பண்ணுவாங்க, மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூவி விற்த்தல். இவ்வாறு நீட்டி ஒலிப்பதனை அளபடை என்பர் இலக்கணத்தார். சரிங்களா? இயல்பா பயன்படுத்துறது தான். சரிங்களா? அத நீண்டு ஒலித்தல் இருக்கு பாருங்க, அதுதான் அளபடை. சரிங்களா? இப்ப நீண்டு ஒலித்தல்னா என்ன,
அதெல்லாம் நம்ம நீட்டி ஒழிக்கிறது. அது யார்கிட்டையும் பதில் சொல்லணுமா? இந்த மாதிரி நம்ம நீட்டி ஒழிக்கிறதுக்கு வந்து எதுவும் உயர் நீதிமன்றமோ இல்லை உச்ச நீதிமன்றமோ எதுவும் வழக்கு தொடுப்பாங்களான்னு பார்த்தா மாட்டாங்க. சரிங்களா? ஆனா எதை நீட்டி ஒழிக்கிறோம்னு இருக்கு, அதுக்கு கண்டிப்பா உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விடுவாங்க. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும் பொழுது இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் எழுதக்கூடிய அந்த கவிஞர்களுக்கும் உண்டு. அந்த கவிஞர்களும் தனது மனதிற்கு ஏற்ப, தன் மனதுக்கு எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செய்யுள்களில் அந்த சொற்களையும் அல்லது எழுத்துக்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டி ஒழிக்கக்கூடிய அளவிற்கு எழுதுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம அளபடைன்னு சொல்றோம். சரிங்களா? பாருங்க, உப்பு என்பது உயிர் அளபடை. ஏன்னா இங்க உயிரெழுத்து தான் அளபெடுக்குது. ஏனென்றால் ஊ என்னும் உயிரெழுத்து நீண்டு ஒழித்தது. அடுத்தது பொய் அப்படின்னா இது ஒற்றளபடை. ஏனென்றால் ஈ என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்து, அதாவது ஒற்றெழுத்து நீண்டு ஒழித்தது. சரிங்களா? உங்கள் பேச்சிலும் சில எடுத்துக்காட்டுகள் தரலாமே, இதை நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது தான். இன்னும் சொல்ல போனா உங்க நண்பர்களை கூப்பிடும்போது கூட பயன்படுத்துவீங்க. சரிங்களா? கொஞ்சம் தூரமா இருந்தான்னா கிட்டத்தட்ட ஒரு அண்ணனை கூப்பிடுறது அண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம். சரிங்களா? அந்த அண்ணா அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய நான் என்ன பண்ண நீண்டு ஒழிக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பிழையும் திருத்தமும். கீழே காணப்படுபவை பிழையான சொற்றொடர்கள். சிங்கம் வந்தான். சரிங்களா? அதாவது பிழை திருத்தம்ங்கிற மாதிரி நம்ம சிலபஸ்ல இருக்கு. எந்த மாதிரியான பிழை திருத்தம்னா இந்த மாதிரியான பிழை திருத்தங்கள் தான். முதல்ல சிங்கம் வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கம் வந்தான்ங்கிறது ஏன் பிழை? ஏன்னா சிங்கம் என்பது அக்ரிணை, அங்க வந்தான்னு எழுதுறதுனால இது பிழை. சரிங்களா? அடுத்தது ராமன் அழுதாள். இல் என்பது பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் எழுத்து. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ராமன் வந்திருக்கு. சோ அங்க என்ன வரணும்? இன் ஆண்பாலை குறிக்கக்கூடிய இது வரணும். அப்ப ராமன் அழுதான் என்பதுதான் சரி. அடுத்தது பறவைகள் பாடியது. பறவைகள் எதுல இருக்கு? பன்மையில இருக்கு. ஆனா இங்க பாடியது அப்படின்னு ஒருமையில இருக்கு. இது சரியா தவறு? இதுல என்ன இருக்கோ அதே தான் இங்க வரணும். ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய கல்வி விதியை தூக்கலாம், ஆனா சென்டென்ஸ்ல இப்படி தூக்க முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் நம்ம, அதனால இங்க முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா பறவைகள் பாடியதுங்கிற இடத்துல தூவ தூக்கிட்டு மேப் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது அவன் வந்தேன். இங்க பாத்தீங்கன்னா அவன் அப்படிங்கிறது படற்கையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம இடங்கள்னு சொல்லிட்டு 3 இருக்கு. அதாவது தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைனா நான், நாம், நாங்கள் அப்படிங்கிறது தன்மை. முன்னிலைனா நீ, நீங்கள், உங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முன்னிலை. அதையே படற்கைனா அவன், அவள், அவர்கள். சரிங்களா? இப்ப அந்த அவன் அப்படிங்கிறது படற்கையில இருக்கு, ஆனா வந்தேன் அப்படிங்கிறது தன்மையில இருக்கு. சரிங்களா? அவன் வந்தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். படற்கைக்கு படற்கையிலேயே இருப்பது சரியான ஒரு சொற்றொடராகும். சரி, இப்ப விளக்கம் என்ன கொடுத்திருக்காங்கிறத பார்ப்போம். ஏனெனில் இச்சொற்றொடர்களில் உள்ள வினை சொற்கள் பிழையானவை. எப்படி இருந்தால் முறையாக இருக்கும்? வந்தது, அழுதான், பாடின, பாடின, வந்தான். சரிங்களா? இது எல்லாமே வந்து இப்படி இருந்துச்சுன்னா பிழைகள் இல்லாமல் இருக்கும். அதை எப்படி சொல்றாங்க? பிழைகள் நேராமல் இருக்க நாம் திணை, பால், எண், இடம் பற்றி அறிதல் அவசியம். இந்த இடத்துல திணைன்னா என்னது? உயர்திணை, அஃறிணை. அடுத்தது பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரிங்களா? அடுத்தது எண், ஒருமை பன்மை தான். அடுத்தது இடம், தன்மை, முன்னிலை, படற்கை. இதை பத்தி நம்ம அறிந்திருந்தோம் என்றாலே நம்ம என்ன பண்ணலாம்? பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிழைகளை நாம் தவிர்த்து விடலாம். சரிங்களா? இப்ப திணை, உயர்திணை, அஃறிணை என திணை இருவகைப்படும். மனிதர் உயர்திணை ஆவர். ஒரே வார்த்தை, மனிதர் உயர்திணை ஆவர். மனிதர் அல்லாத உயிர் உள்ளவையும் உயிரற்றவையும் அஃறிணை ஆகும். சரிங்களா? அடுத்தது பெயர் சொற்களை உயர்திணை பெயர், அஃறிணை பெயர் என பிரிக்கிறோம். வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி இதெல்லாம் என்னது? உயர்திணை பெயர்கள். பூ, மரம், பூனை, குருவி இதெல்லாம் அஃறிணை பெயர்கள். சரிங்களா? ஒண்ணுமே கிடையாது, மனிதன் மட்டும்தான் உயர்திணை, மற்ற எல்லாமே அஃறிணை தான். சரிங்களா? அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது பயிற்சி.
கீழுள்ள பத்தியில் வண்ணமிடப்பட்டுள்ள சொற்களில் உயர்திணை பெயர் சொற்களையும் அக்ரிணை பெயர் சொற்களையும் சேர்ந்து எடுத்து எழுதுக. அரசன் உயர்திணை, வேட்டையாடுவதற்கு காடு சென்றான், அக்ரிணை. சரிங்களா? அவனுடன் வீரர்களும் உயர்திணை சென்றார்கள். பணியாளர்கள் உயர்திணை, சிலரும் சென்றார்கள். காட்டில் மான்கள் ஓடின, மலைப்பாம்பு அக்ரிணை, திடீரென்று காற்று அக்ரிணை கருமையாக வீசியது, மரங்கள் அக்ரிணை முறிந்தன, அதனை பார்த்து குரங்குகள் அக்ரிணை அச்சம் கொண்டன, ஆந்தைகள் அக்ரிணை அலறின. அரண்மனையில் அரசி உயர்திணை, ஆனா அவங்க ஹைலைட் பண்ணல, கவலையுடன் இருந்தாள். அமைச்சர் தளபதி, இந்த இடத்துல வந்து அவங்க அந்த அமைச்சருக்கு இருக்கக்கூடிய தளபதியை சொல்றாங்க. ஆகியோரும் கவலையுடன் இருந்தனர். சரிங்களா? அமைச்சர் மற்றும் தளபதி உயர்திணை. சரிங்களா? இப்ப பால். பால் என்பது மற்றொரு வகை பிரிவு. பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் 5 பால்களாக பிரிக்கிறோம். இப்ப இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தான் புரிஞ்சிருக்கும், எதுவும் சந்தேகங்கள் வந்திருக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உயர்திணை என்னன்னு பார்த்திருக்கோம், அக்ரிணை என்னன்னு பார்த்திருக்கோம். அப்ப சொற்கள்ல இந்த மாதிரியான பிழைகள் அடிப்படையாக வரும் அப்படிங்கிறது தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்படியும் எதாவது சந்தேகம் இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நீங்க 2வது முறை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மேல நல்லா புரியும். அப்பையும் புரியலையா, கமெண்ட்ல தாராளமா போடுங்க, நம்ம அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுமோ கொடுப்போம். பால் என்பது மற்றொரு வகை பிரிவு. பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் 5 பால்களாக பிரிக்கிறோம். அவை: ஆண் பால், அவள், அவன், அண்ணன். ஆண் பால்னா என்னது? அவன், அண்ணன். அடுத்து பெண்பால், அவள், அரசி. பலர்பால், அவர்கள், இளைஞர்கள். இது பலர்பால் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னதான், உயர்திணைக்கு தான் வரணும். அதை நல்லா மனசுல வச்சுங்க. இது 3மே வந்து பாத்தீங்கன்னா உயர்திணைக்கு உரியது. ஒன்றன் பால் பலவின் பால் மட்டும்தான் என்னது, அக்ரிணைக்கு உரியது. சரிங்களா? அந்த நம்ம அக்ரிணை என்ன பண்றதுல ஆண் பெண் அப்படிங்கிறது நம்ம தனித்து பெயர் கொடுப்பதற்கான வழக்கமான தமிழ் மொழியில இல்லை. சரிங்களா? ஆனா என்ன பண்றோம், நம்ம தனித்தனி பெயர்கள் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு, சொல் செல்வங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்ப கோழி அப்படிங்கிறது பொதுவா இருக்கும். அதே பெட்டை மற்றும் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வகையாக சொல்கிறோம். சரிங்களா? அதே மாடை எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா மாடுங்கிறது பொது. அதே பசு மற்றும் காளை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறோம். அந்த மாதிரியான சொல் வன்மை என்ன இருக்கு, நம்மள்கிட்ட நிறைய இருக்கு. அடுத்தது ஒன்றன் பால், அது குதிரை. அடுத்தது பலவின் பால், அவை மாடுகள். சரிங்களா? ஆண்பால் பெயர் சொற்கள் ஆண்பால் வினை முடிவையே பெறும். சரிங்களா? அதாவது ஆண்பால், அதாவது ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா இதுலதான் முடியும், ஒரு ஆண்பால் பெயர் சொல்லாக ஆண்பால் வினை முடிவையே தான் பெற்றிருக்கும். சரிங்களா? அவன் வந்தான், அந்த வினையானது முற்று பெற்றிருக்கிறதா என்ன சொல்றாங்க, வினை முடிவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அவன் இது பெயர் சொல். வந்தான் அப்படின்னா கண்டிப்பா இது இதுதான், ஆணை குறிப்பதுதான். அவன் வந்தான் என்றோ, அவன் வந்தாள் என்றோ, அவன் வந்தார் என்றோ எழுதுவது அவன் வந்தார்னு போடக்கூடாது. சரிங்களா? ஒண்ணு அவர் வந்தார்னு போடலாம், அல்லது அவன் வந்தான்னே போடலாம். சரிங்களா? என்றோ எழுதுவது பிழையாகும். இதே போல்தான் பிற பால் சொற்களையும் எழுதுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. பெயர் அவள், அதுக்கான வினை முடிவு எது, வந்தாள். அடுத்தது அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, அவை வந்தன. இங்க பன்மை இருந்தா இங்கேயும் பன்மைதான் இருக்கும், இங்க ஒருமை இருந்தா இங்கேயும் ஒருமை தான் இருக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பலர்பால் இருந்துச்சுன்னா இங்கேயும் பலர்பால் தான் இருக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பெண்பாலை குறித்த ஒண்ணு இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து பெண்பால் வினை முடிவு தான் இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, பின்வரும் உரைப்பகுதியில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி பிழை திருத்தி எழுதுக. தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்தது, பறிப்பதற்கு கமலா வந்தாள், கூடவே இங்க பாருங்க பிழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிழைகளை அப்படி நீக்கிட்டே போயிடுவோம். சரிங்களா? தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்தது, இங்க இருந்தது கிடையாது, இருந்தன. பறிப்பதற்கு கமலா வந்தாள், இது சரிதான். கூடவே ராணியும் வேணியும் வந்தாள் கிடையாது, வந்தனர் அல்லது வந்தார்கள். நம்ம வந்தனரே போடுவோம், வந்தனர்.
அப்போது தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடினே கிடையாது, ஓடியது. கமலா கத்தினான், கத்தினான் இல்ல கத்தினாள். ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினார்கள், பயமின்றி பாம்பை நெருங்கினார்கள் கிடையாது, நெருங்கினாள், நெருங்கினாள், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப ஒண்ணும் கிடையாது, அந்த எண்ணெய் பெயர்ச்சொல் என்ன வகையில இருக்கோ அதே மாதிரிதான் அதனுடைய வினை முடிவும் இருக்கணுங்கிறது தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? மற்றபடி ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் பார்க்கல, ரொம்ப எளிமையான பகுதி தான். அப்படியும் புரியலையா, மேலும் இன்னொரு முறை பாருங்க, தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்து அகரமுதலியை பார்ப்போம். அகரமுதலியில் உயிரெழுத்து பெறும் வரிசையை அறிந்தோம். நம்ம போன வகுப்புல பார்த்துருந்தோம். சரிங்களா? உயிரெழுத்து வரிசை அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்பொழுது மெய்யெழுத்து வரிசை பற்றி அறிவோம். முதலில் மெய்யெழுத்துக்களை எழுதுவோம். சரி, மெய்யெழுத்து வரிசை நிறைய பேருக்கு மிகவும் குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்கு. பார்ப்போம். இந்த இருக்கு அந்த வரிசை நல்லா படிச்சு மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இக்கு இங்கு, இச்சி இஞ்சி, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, ய ர ல வ ழ ல ர ந. சரிங்களா? ஒண்ணும் கிடையாது, இது எளிமையா நீங்க மனசுல பதிச்சு வச்சுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசட தபர கண்டிப்பா தெரியும். சரிங்களா? அந்த வகையில பாருங்க. க ச ட த ப, ர இங்க இருக்கு. சரிங்களா? ர மட்டும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கடைசியில போயிடும். இப்ப அப்படியே மெல்லின எழுத்துக்கள் சொல்லி பாருங்க. ங ங ந ந ம ந. ஞன்னா நம்ம ஞ ஞ ந ஞ ஞ ந ந ம ந. சரிங்களா? அடுத்தது இது அப்படியே சேர்ந்து ஒரே செட்டா வரும். ய ர ல வ ழ ல. இவ்வளவுதான் எழுத்துக்கள் வரிசை. சரிங்களா? இப்ப சொல்லி பாருங்க. க ஞ ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந. சரிங்களா? இப்படி படிச்சீங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? க ஞ ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ர ந ந. ஓகேங்களா? ர ந. ஓகேங்களா? சரி, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாவே தெரிஞ்சதுதான். வல்லினம் க ச ட த ப ர. ஓகே, அடுத்த மெல்லினம் ஞ ஞ ந ந ம ந. இடையினம் ய ர ல வ ழ ல. சரிங்களா? இது உங்களுக்கு இயல்பாவே தெரிந்த விஷயம்தான். அதை ஆக்சுவலா இக்கு இங்கு இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இருன்னு வாசிக்கணும். கொஞ்சம் எளிமையா இருக்கிறதுனால வாசிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது 18 மெய்யெழுத்துக்களும் அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளன. வல்லெழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது. சரிங்களா? நல்லா பாருங்க. வல்லின எழுத்தை அடுத்து என்ன வரும்? அதுக்கு இனமான மெல்லின எழுத்து வரும். சரிங்களா? அடுத்து இடையின எழுத்துக்கள் வருகின்றன. ர மற்றும் அதாவது இரு இன்னு மற்றும் இறுதியில் வருகின்றன. இயல்பாவே சொன்னதுதான் திரும்ப கொடுத்திருக்காங்க. அப்படியானால் அகர முதலியில் அக்கால் எனும் சொல் முதலில் வருமா, அண்ணன் எனும் சொல் முதலில் வருமா அப்படின்னா மெய்யெழுத்து வரிசையை பாருங்க அப்படிங்கிறாங்க. அக்கால் எனும் சொல் தான் முதலில் வரும். முதல்ல அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அன்னம் எனும் சொற்களை அகர முதலி வரிசையில் எழுதுவதென்றால் எப்படி எழுதணும்? முதல்ல ஆவை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப ஆ எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. இது அகர வரிசைப்படுத்தல்னு பார்த்துருக்கோம். நம்ம திரும்ப இதில் பார்க்குறோம். அதாவது ஆ ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பார்ப்பீங்க? நம்மளுடைய இந்த வரிசையை பார்க்கணும், இந்த வரிசையை பார்க்கணும். அந்த வரிசையை பார்த்துட்டு அதுல என்ன பண்ணுவீங்க? நீங்க வரிசைப்படுத்துவீங்க. எப்படி? முதல்ல இங்க இருக்கா, அப்ப அங்காடிங்கிறதா முதல்ல. இங்க அடுத்த என்ன இருக்கு? இன்னும் இருக்கு, அப்ப அண்ணி ரெண்டாவது. அதுக்கு அடுத்த இப்போ இம்மு தானே, அப்ப இங்க அப்பா முதல்ல வந்துடும். அதுக்கு அடுத்தது இப்புக்கு அடுத்த என்ன இருக்கு? இம்மு, அப்புறம் அம்மா. கடைசியில என்ன இருக்கு? இன்னு இருக்கு, அப்ப அண்ணம். அப்படிங்கிற மாதிரி தான் எழுத வேண்டும். சரிங்களா? இதுல இன்னொன்னு இதை நம்ம அடுத்தடுத்ததுல பார்ப்போம். அகர முதலி வரிசையில பாத்தீங்கன்னா
ரெண்டாவது இந்த மெய்யெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க இப்படி பாக்குற மாதிரி இருக்கும். மெய்யெழுத்துக்கள் இல்லாம இப்போ வந்து சும்மா ஒரு வார்த்தை எழுதுறேன், கங்குன்னு எழுதுறேன், அதுக்கு அடுத்தது காகம்னு எழுதுறேன். இதை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல இதுதான் எழுதணும். முதல்ல இது எழுதுனதுக்கு பிறகுதான் அடுத்தது இது வரணும். சரிங்களா? முதல்ல கா இருக்கு, அதுக்கடுத்தது இங்க க வந்திருக்கே அப்படிங்கிறதுனால இது வந்து ரெண்டாவதா வருமானு பாத்தீங்கன்னா வராது. சரிங்களா? அந்த வகையில பாத்துங்க. சரி, அடுத்தது அகர முதலிய வரிசையில் எழுதுக. ஆமை, ஆசிரியர், ஆண்டு, ஆடு, ஆத்திரம், ஆயிரம், ஆவணி, ஆலை, ஆறு, ஆர்வம். இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தபடி எல்லாம் என்ன எழுதிருக்கோம்னா அங்காடி, அன்னி, அப்பா, அம்மா, அன்னம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுதல் வேண்டும். சரிங்களா? இந்த அகர முதலி வரிசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய வரிசையிலேயே அமைவதுதான் இந்த அகர முதலி வரிசை. அதே மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அகர முதலி வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அகர முதலி வரிசையில் எழுதணும்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வருவாங்க. சரிங்களா? சரிங்களா? ஏன் ஆசிரியர் வருவாங்கன்னா முதல்ல சி தான் ஃபர்ஸ்ட் வருது, ஆவுக்கும் அடுத்தது. நம்ம அகர வரிசைப்படி பார்க்கும் பொழுது சி தான் முதல்ல, அடுத்தது. அந்த சி வரிசை வேற எங்கேயும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. அதுக்கு அடுத்தது ஆடு, ஏன்னா ட வருது, டாவுக்கு அடுத்தது தான் ந வரும். சரிங்களா? அடுத்தது ஆடு, அப்புறம் ஆண்டு, அப்புறம் ஆத்திரம், அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆமை, அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம், அடுத்து ஆர்வம், அடுத்து ஆலை, அடுத்து ஆவணி, அடுத்து ஆறு. சரிங்களா? இது முழுக்க முழுக்க எப்படி நம்மளுடைய அந்த அரிச்சுவடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது காங்காய்ச்சா எப்படி அடுக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம அடுக்கணும். சரிங்களா? அதை வந்து நெடுங்கணக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இதை நம்ம அடுக்கணும். சரிங்களா? அந்த வகையில பார்க்குறப்ப முதல்ல இன்னு தானே வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க இப்படியா பார்க்கக்கூடாது. க சங்கன்னு எழுதிட்டு இதுக்கு அடுத்தது தானே வந்து உங்களுக்கு டூ வருது, அதனால இப்படி வரிசையில் அடுக்கணும்னு பார்க்கக்கூடாது. நீங்க காக்கா, கீக்கி, குக்கு, கை கை அந்த மாதிரியான வரிசையில பார்த்துட்டு போகணும். அப்படி பார்த்துட்டு போறப்ப உங்களுக்கு முதல்ல ச வரும், அப்புறம் டூ டகரம் வரும், அப்புறம் நகரம், அப்புறம் தகரம், அப்புறம் மகரம், அப்புறம் யகரம், அப்புறம் ரகரம், அப்புறம் லகரம், வகரம், கடைசியா பாத்தீங்கன்னா ரகரம் வரும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதுக்கு அடுத்தது சரி, இப்ப அடுத்தது பார்த்துருக்கீங்கன்னா நமக்கு நம்ம சிலபஸ்ல இருக்கிற மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர்ச்சொல் அறிந்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது காய்னா கனி, இம்மைனா என்ன, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இம்மை அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மறுமை அப்படிங்கிறது சரியான எதிர்ச்சொல். இம்மை, மறுமை. அல்லவை, அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லவை. சரிங்களா? அடுத்தது இன்பம், அதுக்கு துன்பம். அடுத்து கனவு, அதுல பாத்தீங்கன்னா நனவு. அடுத்தது இரவு, பகல். கருப்பு, கருப்புங்கிறதுக்கு என்ன, வெள்ளை. பள்ளம், மேடு. மேல், கீழ். இனிப்பு, கசப்பு. இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ச்சொற்களாக இருக்கின்றன. இப்ப அடுத்தது மயங்கொழி எழுத்துக்களை கொண்டு சொற்களை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல இருக்கிறதுதான் மயங்கொழி எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம இதை நிரப்பணும். சரிங்களா? அடுத்தது நிரப்பிடுவோமா? முதல்ல மழலை, தான் வரணும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, எழிலா. ஓகே, எழிலால்.
இப்போ பார்த்தீங்கன்னா மழலை இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழிலால், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழிலால்னு இந்த நம்ம தனிலகரம் போட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எழிலால், அதாவது ஒரு இடம் வந்து எழிலால் நிறைந்திருந்ததாக அழகா இருந்துச்சு அப்படின்றதுக்கு இந்த தனிலகரம் போட்டோம்னா இந்த பொருள்ல வரும், அதாவது அழகா இருந்துச்சு அப்படிங்கிறது. அதுவே பொதுலகரம் போட்டோம்னா எழிலால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறிப்பதாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது முழ முழ ஒளி. சரிங்களா. முழவினுடைய ஒளி முழ ஒளி. அடுத்தது தொழிலாளி சிறப்புழகரம். அடுத்தது புல்லாங்குழல் தனிலகரம். அடுத்தது அள்ளிக்குளம். சரிங்களா. அள்ளிக்குளம் அப்படின்னா அள்ளி பூக்கள் நிறைந்த குளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா. சரி, அடுத்தது இந்த இடத்துல எதிர்ப்பால் சொற்களை கண்டறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. எதிர்ப்பால் சொல்லை கண்டறிய வேண்டும். மாணவன் மாணவி, உழவன் உழத்தி, உழவன் உழத்தி, சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அரசன் அரசி. சரிங்களா. அடுத்தது பால் பகா பெயர்கள், அதாவது குழந்தை, சிற்பி, ஏழை, அமைச்சர், பேதை, அறிவாளி, மேதை, நோயாளி. சரிங்களா. இதெல்லாம் வந்து பால் பகா பெயர்கள், அதாவது இது எல்லாமே வந்து பொது பெயர்களாக இருக்க முடியும். சரிங்களா. ஏழை அப்படின்னா ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இப்ப அமைச்சர் அப்படிங்கிறது என்ன சொல்ல முடியாது, பெண் அமைச்சர் வந்து அமைச்சரி அப்படின்னு தான் சொல்ல முடியாது. சரிங்களா. அதனால இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பால் பகா பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிறமொழி சொற்களை கண்டறிந்து நீக்குக. சரிங்களா. தனி குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல். சரிங்களா. அதாவது தனி குறிலை அடுத்து ரகர ஒற்று, அதாவது ராவுக்கும் பக்கத்துல தனி குறில் இருக்கணும், அதற்கு அடுத்த ரகர ஒற்று வந்துச்சுன்னா அது என்ன கிடையாதான், தமிழ் சொல் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அர்ச்சுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். தர்மம் தமிழ்ச்சொல் கிடையாது. அது சிறந்த நிர்வாகி தமிழ்ச்சொல் இல்லை. சரிங்களா. அடுத்தது கற்பூரம் தமிழ்ச்சொல் கிடையாது. எண்ணி துணிய கர்மம் தமிழ்ச்சொல் கிடையாது. சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரசி வர்ணித்து தமிழ்ச்சொல் கிடையாது. புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு நேற்று வர்ணம் தமிழ்ச்சொல் கிடையாது. சர்ப்பத்தினை கண்டதும் அதுவும் தமிழ்ச்சொல் கிடையாது. அதாவது சர்ப்பத்தினை கண்டதும் கீரிப்பிள்ளை அதனை தாக்க முற்பட்டது, இதுவும் தமிழ்ச்சொல் கிடையாது. அடுத்தது நீ பேசுவதின் அர்த்தம் தமிழ்ச்சொல் கிடையாது. தாய் தன் குழந்தைக்காக கோவிலில் அர்ச்சனை தமிழ்ச்சொல் கிடையாது. சரிங்களா. இப்ப எழுத்து குவியலிலிருந்து ரை மற்றும் ரை எனும் எழுத்துக்களை முடியும் சொற்களை உருவாக்குக. இதெல்லாம் நீங்க கமெண்ட்ல ஒர்க்கா பண்ணுங்க. சரிங்களா. அடுத்தது சரி, இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1 இலக்கண பகுதியில் முழுவதுமாக முடிந்தது. அதற்கு அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அதே 6ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய 2வது இயல், அதுல இருக்கக்கூடிய இலக்கணம் பார்க்க போறோம். சரிங்களா. அதாவது 3ஆம் பருவத்தினுடைய 2ஆம் இயல் மாத்திரை. இலக்கணத்தில் மாத்திரை என்பது எழுத்துக்களின் ஒலி அளவை குறிக்கும் சொல். மாத்திரை என்பது சிறிய ஒலி அளவு. கண் சிமிட்டும் நேரம் அல்லது கை விரல் சொடுக்கும் நேரம் மாத்திரையின் கால அளவாகும். தமிழ் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவை தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா. நம்ம தமிழ் எழுத்துக்களுடைய அதை நம்ம சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நம்ம அதை எதை வச்சு வேறுபடுத்துறோம்னா மாத்திரையை வச்சுதான். சரிங்களா. அதை பத்தி இப்ப பார்ப்போம். முதல்ல பாருங்க, மெய்யெழுத்து அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை ஒலிக்கும், அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்தது உயிரெழுத்தெல்லாம் ஒரு மாத்திரை, அதாவது உயிரெழுத்துல குறி எழுத்துக்கெல்லாம் ஒரு மாத்திரை. அதே உயிரெழுத்துல நெடில் எழுத்து 2 மாத்திரை. அடுத்தது உயிர் மெய் எழுத்துக்கள்ல உயிர் மெயில குறில் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, உயிர் மெயில நெடில் பாத்தீங்கன்னா 2 மாத்திரை. சரிங்களா. இந்த அளவை தாண்டும் ஒளியளவை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அளபெடை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. இதை வந்து நம்ம அளபெடையை பத்தி நம்ம சென்றதிலே நம்ம பார்த்தோம். சரிங்களா. அடுத்தது ஒருமை பன்மை அப்படின்னு எண் 2 வகைப்படும். அதாவது ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பன்மை. சரிங்களா.
இப்போ பூ ஒருமை, பூக்கள் பன்மை, மாணவன் ஒருமை, மாணவர் பன்மை. சரிங்களா? அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மாணவர் அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை குறித்த பெயர் தான் சொல்றாங்க. ஆனா அது மரியாதை குறித்த பெயரா பன்மை பெயரான்னு பாத்தீங்கன்னா பன்மை பெயர் தான் சரி. அதுலயும் இப்ப என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள்னு போடுறோம். சரிங்களா? அதுவுமே என்னதான், அது ஒரு பிழை தான். சரிங்களா? இருந்தாலும் வந்து இதுல வலு அமைதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இதெல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணி என்ன பண்றோம், கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது தலைமை ஆசிரியர்னு போறது என்னதுதான், தவறு தான். முறைப்படி நம்ம போடணும்னா தலைமை ஆசிரியர், அப்படி இல்லாட்டி தலைமை ஆசிரியன் அப்படின்னு தான் போடணும். சரிங்களா? ஒரு மரியாதை கருதி என்ன பண்றோம், தலைமை ஆசிரியர் அப்படின்னு போடுறோம். சரிங்களா? பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும். திருடன் பிடிபட்டான், இங்க ஒருமை, இங்கேயும் ஒருமை. சரிங்களா? அடுத்தது பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவும் பன்மையிலே இருத்தல் வேண்டும். திருடர் பிடிபட்டனர். சரிங்களா? இதே திருடர் பெரிய திருடரா இருந்தா திருடர் அப்படின்னு மரியாதை கொடுக்கலாம் கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் இருந்தாதான் திருடர் வரணும். சரிங்களா? பிடிபட்டனர். இப்ப அடுத்த இடம், தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் 3 ஆகும். நான் அவன் வீட்டிற்கு போனேன், நீ ஏன் வரவில்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான்கிறது தன்மை, நீங்கிறது முன்னிலை, அவன் அவள் அது அப்படின்னு வர்றது எல்லாமே என்னது, படர்க்கை. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பன்மையில் வரும்போது நாங்கள் அப்படிங்கிறது தன்மை, நீங்கள்ங்கிறது முன்னிலை, அவர்கள் அப்படிங்கிறது அல்லது அவை என்பது படர்க்கையில உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது தன்மை என்பது தன்னை குறிப்பது, முன்னிலை என்பது நமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது, படர்க்கை என்பது தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது. சரிங்களா? ஒவ்வொரு இடமும் அதற்கேற்ற வினை முடிவை கொண்டிருக்க வேண்டும். இப்ப பாருங்க, தன்மைக்குரிய வினைமுற்றுகள் தரப்பட்டுள்ளன. முன்னிலை படர்க்கைக்குரிய வினைமுற்றுகளை நீ எழுதி நிரப்புக. சரிங்களா? நான் சென்றேன், நீ சென்றாய். அடுத்தது நாங்கள் உண்டோம், நாங்கள் உண்டோம், நீங்கள் சரி, நாங்கள் உண்டோம், நீங்கள் உண்டீர்கள், நீங்கள் உண்டீர். அவ்வளவுதான். நாங்கள் உண்டோம், நீங்கள் உண்டீர். அடுத்து அவர்கள் உண்டார். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது நான் விழுந்தேன், நீ விழுந்தாய். அவள் விழுந்தாள். சரிங்களா? இங்கே நீ சென்றாய், அவன் சென்றான். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது அகர வரிசையை அறிந்து கொள்வோம். உயிர்மை எழுத்து வரிசையை பார்ப்போம். சரிங்களா? காக்கா கீ கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் என உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் வரும். சிறுவன், சாப்பாடு, செய்தி, சலிப்பு, சோளம் எனும் சொற்கள் அகர வரிசையில் நம்ம என்ன பண்ணலாம், சலிப்பு, சாப்பாடு, சிறுவன், செய்தி, சோளம் எனும் வரிசையில் வரும். த வரிசை சொற்கள் கீழே உள்ளன, அவற்றை அகர வரிசையில் எழுதுக. சரிங்களா? அதாவது த ஒன்று த, அதுக்கு அடுத்தது தா, அதுக்கு அடுத்தது தி, அதுக்கு அடுத்தது தி, அதுக்கு அடுத்தது து, அதுக்கு அடுத்தது தூ, அதற்கு அடுத்தது தே. தே இருக்கா? தே இல்ல. தா, தி, தி, தூ, தூ, தே, தே, அப்புறம் தை, அப்புறம் தோ, தோ, தௌ. வேற எதுவும் விட்டுருக்கோமா? இல்ல. இதான் இதனுடைய அகர வரிசை. சரிங்களா? அதுல ஒரு சின்ன விஷயத்த நீங்க நல்லா பார்க்கணும். அகர வரிசைனாலும் அகர முதலி வரிசைனாலும் உங்களுக்கு ஏறத்தாழ ஒன்னாதான் வரும். சரிங்களா? ரெண்டுமே வந்து என்ன நெடுங்கணக்குல இருக்கோ அதன்படி வரிசைப்படுத்துவதுதான். அதனால மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கட்டத்தில் உள்ள ஒருமை சொற்களுக்கு பன்மை சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மலை கூட்டல்கள் மலைகள், கிளை கூட்டல்கள் கிளைகள்.
சரிங்களா. நூல் கூட்டல் கள் நூல்கள். சரிங்களா, இதை வந்து நூட்கள்னு போடக்கூடாது. அணி கூட்டல்கள் அணிகள் தான். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நாள் கூட்டல்கள், இதை வந்து நாட்கள்னு போடுறாங்க. சரிங்களா, அதாவது நாள் கூட்டல்கள் நாட்கள்னு இப்படி போடுறாங்க. இப்படி போடுறது தவறு. சரிங்களா, அதாவது நெடிலெழுத்தை அடுத்து உங்களுக்கு லகரம் இது வந்துச்சுன்னா இது என்ன பண்ணாது, உங்களுக்கு மாறாது, அப்படியே தான் வரும். சரிங்களா, இதே குறிலெழுத்தை அடுத்து இப்ப பல் கூட்டல் கல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னமான இதுதான் வந்து பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இந்த குறிலெழுத்தை அடுத்து வரக்கூடிய ரகரம் தான் உங்களுக்கு என்ன மாறும்னா உங்களுக்கு லகரம் வந்து ரகரமாகவும் அப்புறம் பொது லகரம் வந்து டகரமாகவும் உங்களுக்கு மாறும். மற்றபடி நெடிலெழுத்தை அடுத்து வரக்கூடிய லகரம் வந்து இந்த கல்விகுதி வரப்ப என்ன பண்ணாது, மாறாது. சரிங்களா, அதை நன்றாக மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இலை கூட்டல் கல் இலைகள். நாடு கூட்டல் கல் நாடுகள். ஊர் கூட்டல்கள் ஊர்கள். ஆறு கூட்டல்கள் ஆறுகள். கதை கூட்டல்கள் கதைகள். கலை கூட்டல்கள் கலைகள். நாள் கூட்டல்கள் நாள்கள். கடல் கூட்டல்கள் கடல்கள் தான். சரிங்களா, இதுல இணைவெழுத்து சொற்கள், இது நம்ம இணைவெழுத்து சொற்கள் நடத்தியிருக்கோம். அதனால இதை நீங்க பார்த்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா, இது வரைக்கும் பார்த்ததுல ஓரளவு பண்ணிருக்கீங்க. இதுல நீங்க சரியா முயற்சி எடுத்தீங்கன்னா அதனுடைய பலனானது உங்களுக்கு தேர்வுல நல்லா தெரியும். சரிங்களா, உரிய எழுத்தை நிரப்பி பாடலை நிறைவு செய்ய. சரிங்களா, நாள்தோறும் விரும்பு விரும்பு விரும்பிடு, நாளும் நூலை பறிக்க விரும்பிடு. சரிங்களா, விரும்பிடு விரும்பிடு விரும்பிடு, நாளும் நூலை படிக்க விரும்பிடு. அடுத்தது கரும்பை போல இனிமையாய். கரும்பை போல இனிமையாய் மன கருத்தை வளர்த்து உயர்ந்திடு. இரும்பை போல இதயத்தை இரும்பை போல இதயத்தை என்றும் உறுதியாக செய்திடு. சரிங்களா, அடுத்தது அரும்பாய் இருக்கும் போதினிலே நல்ல அறிவை வளர்த்து உரம் பெறு. சரிங்களா, ஓகே. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 3, அதாவது பருவம் 3ல் இருக்கக்கூடிய இயல் 3, அதாவது கடைசி இயல் பார்க்க போறோம். சரிங்களா, அதாவது பிழையும் திருத்தமும். நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன். ஏன் செல்கிறேன், இது செல்கிறேன் வரக்கூடாது. நான் நேற்று திரைப்படத்திற்கு சென்றேன் தான் வரணும். சரிங்களா, அவன் நாளைக்கு வந்தான். அவன் நாளைக்கு வருவான். இந்த புத்தகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்குவேன். வாங்குவேன் கிடையாது, வாங்கினேன். இந்த சொற்றொடரை படித்ததும் இவற்றில் உள்ள பிழைகள் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். வினைச்சொற்களில் காலம் பிழையாக வந்திருக்கிறது. எப்படி இருந்தால் முறையாக இருக்கும், அதாவது சென்றேன், வருவான், வாங்கினேன். சரிங்களா, இப்படி இருக்கணும். அதாவது காலம், அதை என்ன சொல்றாங்கன்னா வினைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் காலம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா, நேற்று வருவேன் அப்படின்னா தப்பு. வருவேன் அப்படிங்கிறது இங்க எதிர்காலத்தை குறிக்கிறது. அப்ப என்ன வரணும், நேற்று வந்தேன் அப்படின்னு தான் குறிக்கணும். சரிங்களா, அதை பத்தி தான் இப்ப சொல்ல போறாங்க. முதல்ல காலம். காலம் பார்த்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். காலத்தை குறிக்கும் உரிய வினைச்சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும். அதாவது காலத்தை குறிப்பதற்கு என்ன பண்ணும், உரிய வினைச்சொல்லை நீங்கள் பயன்படுத்துதல் வேண்டும். பார் அப்படிங்கிற வினைச்சொல் காலத்திற்கு ஏற்றபடி பின்வருமாறு மாறுகிறது. பாருங்க, பார்த்தேன் இறந்த காலம், பார்க்கிறேன் நிகழ்காலம், பார்ப்பேன் எதிர்காலம். சரிங்களா, அந்த வகையில இன்னொன்னு உங்களுக்கு என்ன சொல்றேன்னா அதாவது கின்றேன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா நிகழ்காலம். அடுத்தது இத்து இரு, இது வந்து பாத்தீங்கன்னா இது இத்து இட்டு இரு இன்னுன்னு சொல்லுவோம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இறந்த காலத்தை உங்களுக்கு குறிப்பதற்காக இந்த சொல்லினுடைய இடையில வந்துடும். எப்படி இப்ப எதிர்காலம் பாத்தீங்கன்னா இப்பு இவ்வு, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லுல ஏதோ ஒரு இடத்துல மறைந்து இருக்கும். நல்லா பாருங்க,
வருவேன், வருவேன். இந்த இதுல நடுவுல இவ்வு வருதா, அந்த மாதிரி இவ்வு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது எப்படிதான் இருக்கும், எதிர்காலத்தை குறிப்பதாக தான் இருக்கும். அதே மாதிரியே பாருங்க, இப்போ பார்ப்பேன். சரிங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல தான் இருக்கும், அது எதிர்காலத்தை தான் இருக்கும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட். சரிங்களா, அடுத்தது பின்வரும் சொற்றொடர்களுக்கு எதிரே அவை எந்தெந்த காலத்தை குறிக்கின்றன என எழுதுக. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். சரிங்களா, அப்ப இறந்த காலம். அடுத்தது சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான். சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான், அதுவும் இறந்த காலம்தான். பக்கத்தில் இருப்பவனை பார்த்து பார்த்து எழுதுகிறான், நிகழ்காலம். அடுத்தது ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார். நடுவுல பாருங்க கேட்பார், இங்க பாவல நடுவுல என்ன இருக்கு, இப்போ வருது. சரிங்களா, அப்ப இது எதிர்காலம். அடைப்பு குறிகளுக்கு வினை சொல்லை காலத்துக்கு ஏற்றபடி மாற்றி எழுதுக. அன்று நடந்த பேச்சு போட்டியில் நான் 1 மணி நேரம் பேசினேன். என்னவா மாத்தணும் இத? அன்று நடந்த பேச்சு போட்டியில் நான் 1 மணி நேரம் பேசினேன். கரெக்டா தான் இருக்கு. இப்ப அதே மாதிரி கீழே மாத்த சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். படித்தேன். அடுத்தது உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன். உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன். அடுத்து அப்பா வந்ததும் அப்பா வந்ததும். சரிங்களா, அப்பா என்ன திட்டுவார். இப்போது நான் தமிழ் படிக்கிறேன். சரிங்களா, இந்த இப்போதுன்னு வரதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிகழ்காலம் கண்டுபிடிச்சலாம். நிகழ்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பகுதியை மாற்றிக்கலாம். சரிங்களா, அடுத்து உண்டு இல்லை. உண்டு இல்லை எனும் இரு சொற்களையும் நாம் மிகுதியாக பயன்படுத்துகின்றோம். உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக இல்லை, குறிப்பாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை, இது இறந்த காலம். அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு, எதிர்காலம். இதுல என்ன பண்ணுமா, அதாவது காலம் வெளிப்படையா இருக்காது, நாம என்ன பண்ணணும், குறிப்பா புரிஞ்சுக்கணும். பாத்திமா நன்றாக எழுதவில்லை, அப்ப எழுதவில்லை அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம இறந்த காலம்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு, அப்ப என்ன பண்ணாத, வந்ததும்னா அப்ப என்ன வரல, அப்ப எதிர்காலத்தை தான் குறிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சரி, இதுவரை நாம் படித்தவற்றை தொகுத்து பார்ப்போம். அதான் மொத்தமா இப்ப என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல்ல எழுத்து, சொல், தொடர் என 3 மொழியின் அடிப்படை உறுப்புகள். அப்படிங்கிறது என்னது, எழுத்து. அன்புங்கிறது சொல். அப்புறம் அன்பே தெய்வம் அப்படிங்கிறது சொற்றொடர். சொல் என்பதனை மொழி, பதம், கிழவி, வார்த்தை எனவும் கொள்வோம். சொற்றொடரை வாக்கியம் எனவும் கொள்வோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்து. எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது ஒலி. அரவன் வாள் எடுத்து சண்டைக்கு போனான் என்று எழுதுவதும் தவறு, பேசுவதும் தவறு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒலி உண்டு. எழுத்தை முறைப்படி ஒலிக்க நாம் பயிற்சி எடுத்தல் வேண்டும். ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பணியை செய்கிறது. அ, இ, உ 3 சுட்டெழுத்துக்கள். உ பயன்பாட்டில் இல்லை. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகியவன வினா எழுப்பும் எழுத்துக்கள். அது வினா எழுத்துக்கள். ஏ என்பது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும். என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா சேர்த்து ஒரு ரிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இ, எழுத்துக்களுக்கு இடையே நட்பு உண்டு, அதனை புரிந்து கொண்டால் பெரும்பாலான பிழைகளை நீக்கலாம். மெல்லினை எழுத்தும் அதன் நட்பு எழுத்தான வல்லினை எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு. இங்குக்கு அப்புறம் ங, இங்குக்கு அப்புறம் க, அப்புறம் இஞ்சிக்கு அப்புறம் ச அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா, இந்த இயல்பை புரிந்து கொண்டவர்கள் உண்டான் எனவும் தின்றான் எனவும் முறையாக எழுதுகின்றார்கள். இதனை புரியாதவர்கள் உண்டான் தின்றான் என்று பிழையாகவே எழுதுகின்றார்கள். சரிங்களா, அதாவது உண்டான் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா, இங்க 2 சுழியின் போட்டு எழுதுறது, உண்டான் அப்படின்னு எழுதுறது. சரிங்களா, அடுத்தது பிழை நேர்வது எப்போது. ஒற்றுப்பிழை. பாடலை பிரித்து படி, இது தப்பு. சரிங்களா, பாடலை பிரித்து படி, இது சரி.
அடுத்து குறில் நெடில் பிழை. தண்ணீர் குடித்தான். தண்ணீர்னு இருக்கு பாருங்க, தண்ணீர். அத கடைக்கு போய் வெட்டி சட்டை வாங்கின. வெட்டி சட்டை இல்லை, வேட்டி சட்டை. சரிங்களா? என்ன கொடுமை இது? கொடுமை கிடையாது, என்ன கொடுமை இது. சரிங்களா? அப்புறம் துணை எழுத்து பிழை. அப்பாவிற்கு பெண்ணும் பெருளும் கிடைத்தது. பெண்ணும் பெருளும் கிடையாது, பொண்ணும் பொருளும். சரிங்களா? சோவல் சண்டை பார்த்தேன். சோவல் கிடையாது, சேவல் சண்டை பார்த்தேன். சரிங்களா? இங்கெல்லாம் வந்து இரட்டை சுழிக்கொம்பு போடணுமா அல்லது ஒற்றை சுழிக்கொம்பு போடணுமான்னு பார்த்துக்கணும். அடுத்தது மயங்கொலி பிழை. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன. என்ன பண்ணக்கூடாது? கல்லும் முள்ளும், இதை மாற்றணும், இது தவறு. அடுத்தது சொல். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொல் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல் ஆகிய இரு சொற்கள் பற்றி இந்த வகுப்பில் அறிந்து கொண்டோம். நம்ம அதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். சரிங்களா? பெயர் சொல்லை உயர்திணை சொல், அக்ரிணை சொல் என 2ஆக பிரிக்கலாம். பெயர் வினைச்சொற்களை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எனவும் பிரிக்கிறோம். இதெல்லாமே நம்ம விரிவா பார்த்தோம். சொற்றொடர். சொற்கள் இணைந்து சொற்றொடரை உருவாக்கின்றன. சொற்றொடரை அமைக்கும் போது பல்வேறு பிழைகள் ஏற்படுகின்றன. ஒருமைப்பன்மை பிழைகளும் காலப்பிழைகளும் அடிப்படை ஏற்படும் பிழைகளாகும். ஒருமைப்பன்மை பிழை பார்ப்போம். காற்று வீசின கிடையாது, காற்று வீசியது. மரங்கள் அசைந்தது தவறு. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன சரி. அடுத்து தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். சென்றான்னு இருக்கு, இங்க சென்றனர்னு வரணும். சரிங்களா? அதே மாதிரி காலம். நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன், அது கிடையாது. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன். நேற்று பால் பொங்குகிறது, நேற்று பால் பொங்கியது. கடிதம் எழுதும் பயிற்சி. அலுவலக கடிதம். அலுவலக கடிதம் எழுதும்போது சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது இந்த அலுவலக கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கடிதங்கள்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தினை வந்து உங்களுக்கு அதுல உங்களுக்கு எழுத சொல்ல போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு 10 மார்க்கோ இல்லை 15 மார்க்கோ அதை படிச்சு கேட்க போறது எல்லாமே ஒன் வேர்டு தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய விதிமுறைகளை மட்டும் நீங்க புரிந்து கொண்டால் போதுமானது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கடிதம் முதல்ல அனுப்புனர் இருக்கணும். அனுப்புனர்னா நீங்க யாரு, என்ன, எந்த ஊருங்கிறத பத்தி இருக்கிறது அனுப்புனர். அடுத்தது பெறுநர். பெறுநர்னா யாருக்கு கடிதம் எழுதுறீங்க அதை பத்தி இருக்கிறது பெறுநர். அடுத்து ஐயா. ஐயான்னு போட்டுட்டு என்ன பொருள், ரொம்ப ஷார்ட்டா நீங்க என்ன அதுல எழுத போறீங்களோ அதை பத்தி கொடுக்கறது பொருள். அதுக்கு அடுத்தது மேட்ரு எழுதின பிறகு பாத்தீங்கன்னா தங்கள் உண்மையுள்ள உங்க பேர் போட்டுட்டு இதுக்கு மிந்தாண்ட நேர் ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் மற்றும் இடம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உரைமேல் முகவரி பெறுநர் இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அலுவலக கடிதமாக இருக்கிறது. இங்க பாருங்க, இங்க 2 அகரவரிசை படி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒர்க்காக கொடுக்குறேன். இதை நல்லா பயிற்சி பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சரியா பண்றீங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஒரு 5 செகண்ட்ஸ் இதை பாஸ் பண்ணி வைக்கிறேன், நல்லா பாருங்க. சரி, இங்க பாருங்க, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஒண்ணு. இரு பொருள் தரும் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சரிங்களா? முதல்ல தாமரை. இப்ப தாமரை அப்படின்னா அது ஒரு மலர். இதே தா கூட்டல் மறைன்னா தாவுகின்ற மான் அப்படின்னு பொருள். அடுத்தது பலகை அப்படின்னா மரப்பலகை. இதே பல கூட்டல் கைனா பல கைகள். சரிங்களா? எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட தச்சர் பலகையில் கதவு செய்தார் எழுதலாம். அடுத்தது பல கைகள் சேர்ந்து விவசாயம் செய்தது. சரிங்களா? இப்படி நம்ம சொற்றொடர்ல அமைக்க முடியும். அடுத்தது எதிர்ப்பால் அப்படின்னா, எதிர்ப்பால்னா மறுத்து கூறல். அதே எதிர்ப்பால்னா எதிர்பாலினம். சரிங்களா? அதாவது மக்களின் எதிர்ப்பால் முயற்சி கைவிடப்பட்டது சொல்லலாம். அடுத்தது எதிர்பாலினம். அந்த எதிர்கூட்டல் பால் அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சு எழுதணும். சரிங்களா? ஆணுக்கு எதிர்ப்பால் பெண் ஆகும். சரிங்களா? அல்லது பெண் ஆவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது மாமரம். அது வந்து ஒரு வகை மரம். அதே மாமரம்னா பெரிய மரம். சரிங்களா? எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாமரம் காய்த்து இருந்தது. அதுவே எங்கள் ஊரில் மாமரம் இருந்தது. சரிங்களா? அந்த மாமரம்னு ஸ்பேஸ் விட்டு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய மரம் அப்படின்னு பொருளாகும். சரிங்களா? அடுத்தது ஆறுதலை அப்படின்னா தேற்றுதல்.
அதே 6 தலைன்னா 6 தலைகள். போட்டியில் தோல்வியுற்றதற்காக எனக்கு ஆறுதல் தெரிவித்தனர். சரிங்களா? எங்கள் வீட்டு இது ஒரு அமானுஷம் சொல்றேன். எங்கள் வீட்டு கொல்லையில் 6 தலைகள் கொண்ட பாம்பு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா என்னது, இது 6 தலை அப்படின்னு பொருளாகும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. இறந்த காலம் பொருந்தாத இணை. இறந்த காலம் எழுதுவேன். சுட்டு எழுத்துக்கள் ஆ இ ஊ தான். நட்பு எழுத்துக்கள் இன் ப தான், அப்புறம் இன் ட தான். அப்போ பொருந்தாதது எது? நமக்கு இறந்த காலம் எழுதுவேன்னு இருக்கு. சரிங்களா? அடுத்தது இப்ப இதில் உள்ள பிழை. நூலை படி இப்ப பொண்ணும். அப்புறம் நேற்று வருவாள், நேற்று வந்தாள். சரிங்களா? அடுத்தது இந்த வரைக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஒலிப்பு முறை. சரிங்களா? லவும் நவும் இந்த சிறப்புழகரம் உச்சரிக்கிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி உச்சரிச்சிங்கன்னா ல ந வரும். சரிங்களா? அதற்கு முன்பாக கொஞ்சம் உச்சரிச்சிங்கன்னா என்ன வரும்? ர, வல்லின ரகரம். அதற்கும் கொஞ்சம் முன்பாக உச்சரிச்சிங்கன்னா ர, அதாவது இடையின ரகரம். அதுக்கு மறுத்த பார்த்தீங்கன்னா ல ந ந. இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்லினுடைய அடிப்பகுதியை நுனி நாக்கானது தொடுவது போன்று உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு ந ந ந பிறக்கும். அதே சிறப்புழகரம்னா நாக்கு நல்லா மடிச்சு அந்த அன்னத்தினுடைய மேல் பகுதியை போய் தொடுற மாதிரி உச்சரிச்சிங்கன்னா ழ பிறக்கும். சரிங்களா? சரி, இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6ஆம் வகுப்பு இலக்கண பகுதியில் முழுவதுமாக முடிந்தது. சரிங்களா? பழைய பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் முழுவதுமாக முடிந்தது. நல்லா வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிருக்கும். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில பதிவிடுங்கள். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தாலும் பதிவிடுங்க, நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுக்குறோம். சரிங்களா? இத்தோட நமக்கு மொத்தமா பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு பாடமும் சரி, 6ஆம் வகுப்பு பழைய மற்றும் புதிய பாடத்தில் இருக்கக்கூடிய மொத்த இலக்கண பகுதிகளுமே நமக்கு முடிஞ்சிச்சு. சரிங்களா? நல்லாவே தொடர்ச்சியா நம்மளுடைய காணொலிகளை பாருங்க. இது வரைக்கும் நல்லாவே ஆதரவு தரீங்க. இதே ஆதரவு வந்து தொடர்ச்சியா தந்துகிட்டு இருங்க. இது உங்களுக்கு தேர்வுக்கும் நல்ல ஒரு பயனை தரும். சரிங்களா? இதுவரை எனது வகுப்பிலிருந்து கவனித்து பயன்பெற்றமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வியத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.